கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 121 அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம், கர்த்தர் உன்னை எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார். ஒருவேளை உன் இதயத்தில் பலவிதமான பயம், இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது எனக்கும் பிள்ளைங்க இருக்காங்க, அவர்கள் வாழ்விலையும் வெளிச்சம் வரணும், இந்த உலகத்துக்குள்ளே என் பிள்ளைங்க சென்று விடக்கூடாது என்கிற ஒரு பயம் உன்னுடைய இருதயத்தில் இருக்குமானால், அவர் இன்று உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை காக்கிற நீ ஆராதிக்கிற உன்னாண்டவர் சொல்லுகிறார், உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அருமையான வார்த்தை! எனக்கு அருமையான தேவப்பிள்ளை, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற நாட்கள். அவர் இந்த வேத வசனத்தின் மூலமாய் அவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்ம யாருக்கு கீழாக, எந்த நிழலுக்கு கீழாக இருக்கிறோம்? நம்ம இயேசுவின் நிழலில் இருப்போம்னு சொன்னால் இந்த வார்த்தை அப்படியே நடக்கும். கர்த்தர் என்னை காக்கிறவர், கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் என் ஆத்துமாவை காப்பார். இது என்னுடைய கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், அது நடக்கும். இதுதான் நம்முடைய விசுவாசம். இன்றைக்கி நம்ம எந்த நிழலில் இருக்கிறோம்? ஏதோ ஒரு மனிதனுடைய நிழல், ஏதோ ஒரு மனிதனுடைய அட்வைஸ் இதில் இருக்கிறோமா? இல்லைன்னு சொன்னால் இயேசுவின் நிழலில் இருக்கிறோமா? அவர் மார்பிலை சாய்ந்திருக்கும்படியான கிருபையை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா? ஆண்டவரே, நான் உங்கள் நிழலில் இருக்கேன்ப்பா, நீங்கள் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என் ஆத்துமாவை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஏன்னா நாள் ஒன்று வரப்போகிறது, உம்முடைய சத்தத்தை கேட்டு உமக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு நாள் வருகிறது ஆண்டவரே. அந்த நாளிலே நான் எல்லாவற்றையும் விட்டு இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு எனக்கு ஜீவன் என்று சொல்லி உம்மை நோக்கி வர வேண்டும். அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், அவர் பட்சபாதம் உள்ள தெய்வம் அல்லவே அல்ல. நம்ம எந்த அளவுக்கு அவரை பற்றி பிடித்து கேட்கிறோமோ அதை அவர் நிச்சயமாக செய்வார். நம்ம அப்பாட்ட கேட்டால், நம்முடைய உலக பிரகாரமான தகப்பன் நமக்கு எவ்வளோ நன்மைகளை செய்திருக்காங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எவ்வளோ நன்மைகளை செய்கிறோம், நமக்கு செய்யாமல் இருப்பாரா? இந்த நாளில் உன்னுடைய அற்புதத்தின் நாள். இயேசுவை பிடித்துக்கொள், அவர்கிட்ட கேளு, ஆண்டவரே மனிதர்களுக்கு முன்பதாக என் தலையை உயர்த்தும், உலகத்தில் எனக்கு நல்ல வேலையை தந்து ஆசீர்வதி, இன்னும் மேன்மைப்படுத்தும் ஆண்டவரே. தடைகளை கர்த்தர் இன்று உடைப்பார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். நாங்கள் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அற்புதங்களுக்காய், விடுதலைக்காய், குடும்பத்தின் சமாதானத்திற்காய். யார் யார் இந்த வேளையில் விரும்பி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிறார்களோ, தேவைகளை சந்திக்கிற இயேசுவின் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரை இணைந்து இந்த வேளையிலே கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் என்ற ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். எங்கே 2-3 பேர் கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தேன் ஆண்டவர். இந்த நாளில் மகிமையின் வார்த்தையை கொடுக்கிற தெய்வர்க்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.